செல்வங்களே, இறைவா, மாலை வணக்கம். வணக்கம் தாத்தா. தாத்தா, நீங்கள் கடவுள்கிட்ட பேசணும், அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா என்ன கேட்பீங்க தாத்தா? என்ன கேட்பேன்? இறைவா, கீப் மீ சேஃப், கீப் மீ சேஃப். Oh God, you are my hope. Oh my God, you are my hope. Keep me safe. தாத்தா, நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டீங்க தாத்தா. தமிழில் சொல்லனா எப்படி சொல்லுவீங்க தாத்தா? இறைவா, என்னை இல்லை, எங்களை ஆரோக்கியமாக வைத்தருளுங்கள், எங்களை ஆரோக்கியமாக வையுங்கள், நிம்மதியாக வையுங்கள், அமைதியாக வையுங்கள் என்று தான் நான் கேட்பேன். எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களோடு சேர்ந்து எங்களை ஆரோக்கியமாக வைத்தருளுங்கள் தந்தையே. எங்களுக்கு நிம்மதியை தாருங்கள், மன அமைதியை தாருங்கள் என்று நான் கேட்பேன். அதே ஆங்கிலத்தில் எப்படி கேட்பீர்கள் தத்தா? சொன்னீங்கள் முன்ன என்னவோ? ஓ மை காட், கீப் மீ சேஃப், keep us safe. You are my hope. You are my hope. நீரே எங்கள் நம்பிக்கை என்று கேட்பேன். சரிங்க தாத்தா, நாங்கள் தாத்தாவிடம் வந்து கற்றுக்கொண்டது இதுதான். நாங்களும் இறைவனிடம் பேச ஆசைப்பட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் இறைவா, எங்களை பாதுகாப்பாக வைத்துள்ளுங்கள், கீப் மீ சேஃப், யூ ஆர் மை ஹோப் அப்படின்னும் தமிழில் கடவுளே எங்களை ஆரோக்கியமாக வைத்தருளுங்கள், எங்களை பாதுகாப்பாக வைத்தருளுங்கள் என்று கேட்கிறோம் தாத்தா. சரி சொல்வாங்களே. ஓகே, நமக்கு என்ன தேவையோ அவைகள் அனைத்தையும் அவர் நமக்கு நேர காலத்தோடு கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் நம்பிக்கையாக இருப்போம். நாம் இவைகளெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. அவரே நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார், கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருந்தார். நமது கடமை என்னவென்றால் அவரை போற்றுவது. அது ஒன்றே போதும். உம்மை போற்றுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை
ஏற்றுவோம் இறைவா அப்படின்னு சொன்னாவே போதும். ஓகே, குட் நைட்.